புஷ்பான்னு ஒரு படம் ஓடுது. அந்த படத்துல செம்மரக்கட்டையை வெட்டி விக்கிறது தப்பு. ஆனா வெட்டி விக்கிறது கடத்துறவன் வந்து கதாநாயகன். அதை தடுக்க போராடுற காவல்துறை இருக்காங்க, அவன் வில்லன். அந்த வில்லன் தற்கொலை பண்ணி செத்துறதா படம் வருது. அப்ப நல்லவன் நேர்மைக்கு இந்த குற்றத்தை தடுக்க போராடுகிற காவல்துறை தோத்து செத்து போகுது. இந்த குற்றவாளி இருக்காங்க, அவன் கதாநாயகனா சமூகத்துக்கு போற்றப்படுறான் அப்படின்னா எப்படி கட்டமைக்கப்படுது சொல்லுங்க? எப்படி கட்டமைக்கப்படுது? அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு விற்க கொடுத்து, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியார் கொடுத்துருச்சு, ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ற போக்குவரத்தை தனியார் கொடுத்துருச்சு, அது விண்ணூர்ல இருந்து தொடர்வண்டியிலிருந்து எல்லாம். நாட்டின் பாதுகாப்பு ராணுவத்தையே தனியாற்ற கொடுத்துருச்சு. 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வரலான்னு இருந்துச்சு. சீருடை ஒருத்தன் தைக்கிறான், உணவு ஒருத்தன் பரிமாறான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிட்டுது. இது எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இந்த நாடு. மின் உற்பத்தி விநியோகம் தனியா இருக்கு, சூரிய ஒளி மின்பூங்கா தனியா இருக்கு, காற்றாலா தனியா இருக்கு, எல்லாம் தனியா இருக்கு. ஆனா சாராயம் அரசு விக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு. மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி அது ஒண்ணுதான். கடைசி மதிப்புமிக்க உரிமை அதுதான். அதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். அந்த மதிப்புமிக்க உரிமையை விலை கொடுத்து வாங்குற ஒரு முறை எப்படி ஜனநாயகமா இருக்கும்? ஒரு முதலாளி காசு கொடுத்து வாக்கை வாங்கிட்டான்னா லாப தேவை இருக்குமா முதலாளிக்கு? அந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற என்ன இருக்கு? அப்ப இந்த அமைப்பே தப்பா இருக்கு. அப்ப எல்லா இடங்களுமே அநீதி. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்ப முடியாது, அது ஒரு பையன் தொந்தரவு பண்ணல, வாத்தியாரே தொந்தரவு பண்றாரு. தானியில பயணம் பண்ண முடியாது, தொடர் வண்டியில பயணம் பண்ண முடியாது, கல்லூரிக்கு போக முடியாது, பல்கலைக்கழக வளாகத்துல படிக்க முடியாது. எல்லாமே பிரச்சனை. நாடே எப்படி சொல்றது, வளங்கள் நிறைந்த நிலம், நீதி, அறம் இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்த ஒரு நிலம் போதை நிறைந்த நிலமா மாறிடுச்சு. எங்க போதை இல்ல? மது கடைகள்ல மட்டும் இல்ல, வழிபாட்டு தலங்களின் வாசல்கள்ல, வளாகங்கள்ல, பள்ளி கல்லூரிகள் வளாகங்கள்ல, அது தின்பண்டம் மிட்டாய் வடிவத்துல, இனிப்பு வடிவத்துல, என்ன சொல்றது, கஞ்சா சாக்லேட் விக்குது. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் அதுல வேலை பார்க்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூட ஆசிரியர்களா எல்லா பிள்ளைகளும் இந்த கஞ்சா, இந்த போதை, இனிப்பு, இந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு வருதுங்க. பெற்றோர்கிட்டயும் நம்ம புகார் அளிக்க முடியல. கண்டிச்சா என் பிள்ளைய நீ எது கண்டிக்கிறான்னு கேக்குறாங்க. அவங்க இப்போ இது எப்படி சரி பண்றதுன்னு நம்ம கிட்ட முறையிடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பாக்கலையா, டாஸ்மாக் கடைகள்ல சீருடையோட பிள்ளைகள் போய் வாங்கி குடிக்கிறது, சின்ன சின்ன குழந்தையெல்லாம் குடிக்கிறத பாக்கலையா? மது குடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இப்போ ஒரு தகுதியா மாறிட்டதை நீங்க பாக்க. அந்த மாதிரி சமூகம் வந்து ரொம்ப தப்பாயிருச்சு. நீங்க இப்ப சாலையில் நீங்க போகும்போது டேக் டைவர்ஷன் பாருங்க, டேக் டைவர்ஷன், இப்படி திரும்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த பிரச்சனை ஒன்னொன்னையும் தள்ளி திருப்பி கால் மேல கால் போட்டு செய்தித்தாள் படிச்சுட்டு பாரு முதலாளி. நாய் இங்க நிக்கும், ரொட்டி துண்டு தட்டுல இருக்கும், எடுத்து இப்படி வீசுவார். அது போய் எடுத்துக்கிட்டு இங்க வந்து நின்று மறுபடியும் வாலாட்டும், இந்த பக்கம் வீசுவார். போய் எடுத்துட்டு வந்து இங்க நின்று வாலாட்டும், அப்புறம் இந்த பக்கம் வீசுவார். அப்புறம் போய் எடுத்துட்டு வந்து தின்னுட்டு சாப்பிட்டு வந்து வாலாட்டும். எங்களை நாயினும் கீழாக மதிச்சு இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனைங்கிற ரொட்டி துண்டுகளை இங்க மும்மொழி கொள்கை இங்கிட்டு வீசு, அப்புறம் இது இங்கிட்டு வீசு அப்படின்னு நாங்க இந்த ஆட்சியில் நடக்கிற தீமைகள், குறைகள் எதையும் பேசாம என்ன இப்படி நடந்துருச்சு, இது ஒரு 2 மாசம் பேசுவோமா, இப்ப ஒரு 2 வாரம் பேசுவீங்களா, அப்புறம் வேற ஒண்ணு வரும். இப்படிதான் இந்த பிரச்சனைங்கிற பிஸ்கட், இந்த ரொட்டி மக்களுக்கு வீசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒவ்வொரு தடவை இந்த ஆட்சியாளர் சோகமா, ஹிட்லர் சொல்றான்ல, எப்பவும் மக்களை 24 மணி நேரமும் பதட்டமாகவே வைத்திரு, அப்பதான் அவன் ஆட்சியில என்ன நடக்குதுன்னு சிந்திக்க மாட்டான். அவன் எங்களை பதட்டமாவே வைத்து கொண்டு இருக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம் செயல்படுது. அதை தகர்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.